15ஆம் தேதி திங்கட்கிழமை 1 21வது அதிகாரம் 1 11 வசனங்கள், 1 16 வசனங்கள். நாபாத்தின் திராட்சை தோட்டத்திலே அபகரித்த ஆகாஸ் மன்னன் அவருடைய மனைவி ஜெசபெல் அவனை கொன்று போடுகிறார், ரத்தத்தை சிந்துகிறார். அப்போது அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 15வது வசனம். நாபாத்து கல்லால் எரிவுண்டு மடிந்ததை ஈசபெல் கேட்டவுடன் ஆகாசை நோக்கி, நீ எழுந்து இஸ்ரேலாக நாபாத்து உனக்கு விற்க மறுத்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபாத்து உயிரோடு இல்லை, இவன் இறந்து போனான் என்றார். அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 19வது வசனம். நாபாத்தின் ரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது ரத்தத்தையும் நக்கும். ஏனென்றால் அனாவசியமாக நாபாத்தை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை அவர் உரிமையாக்கிக் கொண்டார். அந்த பெண்ணுடைய சூழ்ச்சியினாலே அவன் தண்டை துண்டிக்கப்பட்டது. அதே போல ஆண்டவரும் இரக்கமுள்ள ஆண்டவர் நினைத்தையும் பார்க்கிறார். அவர் அதிகாரத்தில் இருப்பதினால் கொன்றது மட்டுமல்ல, அந்த தோட்டத்தை அபகரிக்கிறார். இவர்கள் இருவருமே நாய்கள் நக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்விலே நாய்கள் நக்கக்கூடிய அளவுக்கு அவர்களையும் ஆண்டவர் தண்டிக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், அதனுடைய விளைவு நாமே தண்டிக்கக்கூடாது. அவருடைய இந்த இதே இடத்துல நாய் ரத்தம் சிந்திருப்பவர்களுடைய ரத்தத்தில் நாய்கள் நக்கும் என்று சொன்னால் அப்படியெல்லாம் நடந்தது. தெய்வம் அன்று கொள்ளும், அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். ஆண்டவர் பொறுமை உள்ள அக்கிரம நியாயத்தில் அதிகாரத்திலே தன்னை கெடுத்து நாசப்படுத்தி அதை அபகரித்தான். அதனுடைய விளைவு அது ஆகாசமானும் சரி, அவருடைய மனைவி ஜெசபெலும் சரி, ராட்சதை அவர்கள் அழிவு மோசமாக இருந்தது. அவருடைய வாழ்வும் இறைவனுக்கு ஏற்றதாக இல்லாமல் அவருடைய அரசாட்சி வேதனைக்குரியதாக இருந்தது. பார்ந்தவர்களே, நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு தீச்செயலும் அது நம்மை பின்தொடரும். நம் பாவம் நம்மை பின்தொடரும் என்று சொன்னது போல நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இரக்கத்தின் வழிநடத்தப்பட நம்மை நாம் கூப்பிட்டு நல்ல ஆண்டவரை வாழ்ந்தால் வழிநடத்தும்